அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி நோய்களுக்கு அவர்கள் கதா செய்ய முடியும் என்றால் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் அவர்களால் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் குணமில்லாத நோய். அவர்கள் படுக்கையில் இருக்கும் பொழுது எப்போது வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு கதா இல்லாமல் பரிகாரம் செய்யலாம். பரிகாரம் என்ன? இப்போது நாங்கள் பார்த்த ஒரு முஸ்கினுக்கு ஒரு நோன்புக்கு பதிலாக உணவளிக்க வேண்டும். எட்டாவதாக அதை தொடர்ச்சியாக வரக்கூடிய முதியவர்கள் என்று சொன்னால் அந்த நோயாளிகளுடைய பட்டியலில் வந்துடுவாங்க. முதியவர்கள் ஒரு 80 வயசு 90 வயசு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அவர்களால் உடல் அவர்களுக்கு அனுமதி தரவில்லை, அவர்களால் அந்த நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த முதிய வயசில் அல்லாஹ்வுக்கு அஞ்சி இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் நான் வயசாயிட்டேன் அல்லது எனக்கு நோய், அதனால் அந்த நேரத்தில் நான் நோன்பு வைக்க மாட்டேன் அப்படின்னு இல்லாமல், எனக்கு தெரியும், என்னுடைய ரப்புக்கு தெரியும் என்னுடைய உடல் எப்படி இருக்கிறது, என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, அந்த நேரத்தில் அவர்கள் நோன்பு வைக்காமல் இருக்கலாம். அப்படி அவர்களுக்கு உண்மையாக நோயும் பலவீனமும் இருந்தார். இது சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தில், சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 184வது வசனத்தில் இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். சரி, இது மட்டும் இல்லாமல் இது நோன்பு வைக்க முடியாத, கடமை இருக்கக்கூடிய கடமை இல்லாத நபர்களை பார்க்கும். சில விஷயங்கள், இதுதான் முக்கியமானது. ரமதான் முடிகிற வரையும் இந்த கேள்வி வரும். இது செஞ்சால் நோன்பு முடிஞ்சிருமா, இது செஞ்சால் நோன்பு முடியாதா? அப்போ இந்த கேள்விகளுக்கு நாம் ஏன் இதை படிப்பதில்லை? இன்னைக்காவது ரமதானுடைய மாதத்துக்கு முன்பாக ரமதானுடைய சட்டங்கள் நாமே எடுத்து உட்கார்ந்து படித்து அல்லது இமாம்கிட்ட கேட்டு ஆலிம்கிட்ட கேட்டு அல்லது அவர்கள்ட்ட கேள்வி பதிலாக தெரிந்து கொள்கிறோமா? கட்டாயமாக இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இதே உலக விஷயமாக இருக்கட்டும், ஒரு வீட்டில் கல்யாணம், நம்மளுடைய வீட்டில் ஒரு கல்யாணம், எந்த ஹால் கம்மியாக இருக்கும், எந்த சாப்பாடு கம்மி விலையில் கொடுப்பாங்க, எல்லாம் ஆராய்க்கிறோம். ஆனால் நம்மளுடைய தேவைக்காக, நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்காக நாங்கள் ஒருபோதும் சிந்திப்பதில்லை, முயற்சி எடுப்பதில்லை. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். சரி, யார் மீது என்ன காரியங்கள் செய்தால் நோன்பு முறித்துவிடும்? நோன்பை முறிக்கக்கூடிய சில காரியங்கள். முதலாவது, வேண்டுமென்று உண்ணுவதோ அல்லது குடிப்பதோ. வேண்டுமென்று தெரியாமல் செய்தால் அவர்கள் மீது குற்றம் இல்லை. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உணவளித்து விட்டான். தெரியவில்லை என்று சொன்னால்தான் அவர்கள் நோன்பு முறிக்கக்கூடிய, அவர்கள் நோன்பு திறக்கக்கூடிய அவசியம் கிடையாது. வேண்டுமென்று உண்ணுவதும் குடிப்பதும் அந்த நேரத்தில் நோன்பு முடிந்துவிடும். அவர்களுக்கு நீயத் உள்ளத்தில் இருக்குது, பசிக்குது, ஆனால் நம்ம தெரியாதத்தனமாக மறந்துட்டோம்னு சொல்லி சாப்பிட்ருவோம். இப்போ யாராவது கேட்டால் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம போய் சொல்லிக்கலாம் வெளியில். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும்.